நாங்கெல்லாம் பேசிக்குவோம், டேய் பொறந்தா சினிமாவில் நடிக்கணும் பொறந்தா என்னடா 2 படம் தான் நடிச்சிருக்காரு, அதுக்குள்ள 3 கார் வாங்கிட்டாரு. பின்னாடி ஜெய்சாருக்கு ஒன்று நடிக்கல தான் இது சொல்றேன். நீங்க சொன்னீங்களா? ஓய் நீங்க வேற சத்யராஜ், எல்லாமே என் ஃப்ரெண்டோட கார். அப்படி ஒரு இன்சிடென்ட். இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் பார்த்தது. முத நீங்க அவரை சந்திச்சது வந்து நாராயணன் சார் டாக்டரோட புண்ணியத்துல நம்ம சந்திச்சிட்டீங்க. அது வந்து அவருக்கு ஜெய்சங்கர் சாருக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஓகே ஓகே. இப்போ வந்து நீங்க ஒரு பயங்கரமான வாத்தியார் ஐயாவோட ஒரு வெறியன்னே சொல்லலாம். அந்த வார்த்தையை நான் வந்து பயன்படுத்தலாம். புது வார்த்தை ஒன்று நடிகர் வடிவேல் கண்டுபிடிச்சாரு. ஓகே. அரக்கத்தனமான ரசிகன். அரக்கத்தனம். இது இன்னும் என்னோட பெட்டரா இருக்குது. நானாவது வெறிய லெவல்ல நிப்பாட்டிட்டேன். அரக்கத்தனமான ரசிகர். அப்போ வந்து எங்க வீட்டு பிள்ளை போயிட்டு இருக்கும்போது என்ன கண்ணோட்டத்தில் இரவும் பொங்கலை போய் பார்க்கணும்னு நினச்சிங்க? புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, நடிச்சு பார்க்குறாரு, எப்படி இருக்குன்னு போனீங்களா? இல்லை ஜெய் சார் மேலே ஃபோட்டோலாம் பார்த்து அது மேலே ஒரு பிரியமாகி போனீங்களா? எப்படி? இல்லை, மவுத் டாக், வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருந்தது. இரவும் பகல்னு ஒரு படம் வந்திருக்கு, சூப்பராக இருக்குடா, புதுசா ஜெய்சங்கர்னு. அப்போ ரசிகர் எல்லாம் அவன் சொல்லுவாங்க, புதுசா ஜெய்சங்கர் வந்திருக்காங்க, ஃபைட் பண்றான்டா. நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிறது தானே. ஓகே. பார்த்தா செம ஜாலியா இருந்தது, நல்லா இருந்தது படம். சாங்ஸ் எல்லாம் செம சாங். நான் மலரோடு தனி அது அதுல கிடையாது. இரவும் பகலும் வந்து நாம வல்லவன் ஒருவன் தான். நான் மலர் தனியா ஏன் இங்க வந்தேன் வந்து ஐ திங்க் இருவல்லவர்கள வல்லவன் ஒருவன். நீங்க டேட்டா பேஸ்ல வேற லெவல்ல இருக்கீங்களே. நான் வந்து நீங்க வாத்தியாரையோட டேட்டா பேஸ்ல தான் ஃபுல் ஃபார்ம்ல இருப்பீங்கன்னு நினைச்சா மக்கள் கலைஞர்